Maharaja Tamil film for a memorable performance that brings warmth and quite strength to the screen. Her portrayal leaves a lasting impact, embodying the spirit of sisterhood and women empowerment. Supporting actress Sachina Namidas. 2024 ஆண்டுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் பட்டியலில் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக பல விருதுகள் கிடைச்சிருக்குது. அதில் மகாராஜா திரைப்படத்தில் 2 விருதுகள் கிடைச்சிருக்குது. சிறந்த சண்டை பயிற்சியாளருக்கான தேசிய விருது அனல் அரசுக்கும், சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினதுக்காக இளம் நடிகை சாச்சனா நமிதாஸுக்கு சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த அறிவிப்பை கேட்டதுமே ஆனந்த கண்ணீரில் கதறி அழுத நடிகை சாச்சனா பிரஸ் மீட்டை ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுலையும் நினைக்கவே இல்லை. நான் கண்ட கனவுக்கு மேலே இந்த மிகப்பெரிய விருது எனக்கு கிடைச்சிருக்குது. உண்மையிலேயே இந்த தருணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் என் மேலே காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றி. இந்த விருது எனக்கு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட அப்பா, அம்மா மற்றும் என்னோட சகோதரி தான். அவங்களோட ஆதரவு மூலமாக தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். என்னோட அப்பா ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், அம்மா டெய்லரிங் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நாங்கள் ரொம்ப நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட எங்கள்கிட்ட பணம் இருக்காது. ஸ்காலர்ஷிப் வாங்கித்தான் நானும் என்னோட சகோதரியும் படித்தோம். வெறும் 500 ரூபாய் பணத்துக்காக கூட நாங்கள் பல நாட்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் எங்களை அம்மா அப்பா ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அவங்களால என்னென்ன முடியுமோ அத்தனை சப்போர்ட்டுகளையும் எனக்காக பண்ணினாங்க. நான் சினிமாவில் எப்படியாச்சும் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல சினிமா கம்பெனிகள் ஏறி இறங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன வாய்ப்பாச்சும் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கத்தோட 2018 இருந்தே தேடி அலைஞ்சேன். அப்படிப்பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் உழைப்புக்கு கிடைச்ச பலனாக தான் இந்த 2026 ஆண்டில் எனக்கு தேசிய விருது கிடைச்சிருக்குது. என்னை விட என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா அந்த பேட்டியில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க. இப்போது இவங்களோட பேட்டி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது.